வெல்கம் டு ஆன்லைன் டெக். நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, VLOOKUP அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷனை கம்பேர் பண்ணி ஒரு ரிசல்ட் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நேமு ப்ளஸ் சப்ஜெக்ட்டு ப்ளஸ் டோட்டல் மார்க்ஸ் இருக்குது. எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இருக்குது. ஸோ ட்ராப்டவுன் லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு ட்ராப்டவுன் லிஸ்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ஐகார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? தென் எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் பர்டிகுலரான ஸ்டூடெண்ட்டு மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த சப்ஜெக்டில் மட்டும் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுக்காக நான் VLOOKUP அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷனை எடுத்திருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான ரிசல்ட்டில் எந்த செல் வேணுமோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலா பாரில் VLOOKUP ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறேன். எனக்கு டேவிட் கெம் அப்படின்ற லுக்கப் வேல்யூ, அதாவது இதான் எனக்கு லுக்கப் வேல்யூ. இந்த பர்டிகுலரான ஸ்டூடெண்ட்ஸ் நேமுக்கான ரிசல்ட் தான் நமக்கு வேணும். ஸோ அதனால் லுக்கப் வேல்யூ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ F4 ஃபங்க்ஷனை கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். தென் கமா கொடுத்தீங்கன்னா டேபிள் அரே. ஓகேவா? எனக்கு ஹோல் டேபிள் இருந்து தான் எனக்கு டேட்டா ரிசல்ட்டாக வேணும். ஸோ அதனால் ஹோல் டேபிளில் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹோல் டேபிளில் இருக்கிற பர்டிகுலரான வேல்யூஸ் மட்டும்தான் வேணும். அதனால் நான் ஹோல் டேபிளே செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஓகேவா? அதில் இருக்கிறது மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சி கொடுப்பா அப்படின்ட்டு. ஓகேவா? தென் காலம் இண்டெக்ஸ் நம்பர், உங்களுக்கு எந்தெந்த காலத்தில் இருக்கிற ரிசல்ட் இங்கே வேணும் அப்படின்னு ஆல்ரெடி நான் VLOOKUP ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கேன். இந்த பர்டிகுலரான டேபிளிலேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸா 3வது காலம், தென் ஃபிசிக்ஸா 4, கெமிஸ்ட்ரி 5, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 7வது இடத்துல இருக்குது. இப்படி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ என்கிட்ட இந்த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்குது. அதில் எனக்கு பர்டிகுலரான சம் டேட்டா மட்டும்தான் வேணும். அதை நான் ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு காலம் இண்டெக்ஸ் நம்பரை செக் பண்ணி இது 1, 2 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்ருக்க முடியாது. அதுக்காக நான் மேட்ச் ஃபங்க்ஷன் எடுக்க போகிறேன். ஓகேவா? ஸோ மேட்ச் கொடுத்தீங்கன்னா மேட்ச் ஃபங்க்ஷன் இதில் லுக்கப் வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு மேத்தமெட்டிக்ஸ், இந்த டேபிள் அறையில் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டில் டேவிட் கெம்மோட வேல்யூ மட்டும் எவ்வளவு அப்படின்றத எனக்கு வேணும். ஸோ அதனால் மேத்தமெட்டிக்ஸ் நான் மேத்தமெட்டிக்ஸ் ரேஞ்சு காலத்தை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல எனக்கு ஆர்கியூமெண்ட் அடுத்தடுத்த காலத்துக்கு போகணும் இல்லையா? அதனால் நான் ரோவை மட்டும் லாக் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 18ன்றத மட்டும்தான் டாலர் சிம்பிள் இருக்கும். சின்ற இடத்துல டாலர் சிம்பிள் இல்லை. ஸோ F4 ஃபங்க்ஷன் அடுத்தடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? தென் கமா கொடுத்தீங்கன்னா லுக்கப் அரை கேட்குது. எனக்கு இந்த லுக்கப் அறையில் தான்ப்பா இருக்குது. இந்த லுக்கப் அறையில் எனக்கு பர்டிகுலரான மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் ரிசல்ட் கொடு அப்படின்னு அதனால் செலக்ட் பண்ணுறதுக்காக டோட்டல் லுக்கப் அறையை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? தென் F4 ஃபங்க்ஷன் கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். கமா கொடுத்தீங்கன்னா மேட்ச் டைப்பு கேட்குறாங்க. இந்த இடத்துக்கு எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ எக்ஸாக்ட் மேட்சை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? தென் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறேன். எனக்கு இப்போ VLOOKUP ஆர்குமெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. இதில் கமா கொடுத்துட்டு எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். அதையும் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ரிசல்ட்டு வந்தாச்சு. டேவிட் கெம்மு மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டில் 76 எடுத்துருக்கிறாரு. ஸோ அதே வேல்யூ நமக்கு இங்கே வந்தாச்சு. இப்போ நான் இதை ட்ராக் பண்ணினேன் அப்படின்னா அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு ரிசல்ட்டு நமக்கு வந்துடும். டேவிட் கெம்மு ஃபிசிக்ஸில் 51 எடுத்திருக்காரு, கெமிஸ்ட்ரியில் 55 எடுத்திருக்கிறாரு, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 58 எடுத்திருக்கிறாரு. ஸோ அதுவும் நமக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல நான் டேட்டாவை சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நான் வில்சன் எடுத்துக்கிட்டேன். வில்சன் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸில் 63, ஃபிசிக்ஸில் 92, கெமிஸ்ட்ரியில் 60, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 64 எடுத்துருக்கிறாரு. ஸோ நமக்கு ரிசல்ட் கரெக்டாக வந்தாச்சு. ஓகேங்களா? இதே நினச்சி பாருங்கள். இந்த இடத்துல 100 காலம்ஸில் டேட்டா இருக்குது. அதில் எனக்கு 5 காலத்தில் இருக்கிற டேட்டா மட்டும்தான் வேணும் அப்படின்னா எவ்வளோ ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இப்படி தான் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். ஸோ எக்ஸல் பெரிய ஒரு இது ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்குது. ஸோ தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. 1 by 1 கற்றுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.